அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யார் தெரியுமே 172 இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி இன்றைய தேதி 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 திருவள்ளுவர் ஆண்டு 256ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் நாள் ஆகும். நாங்கள் மனித நேயம் உணர்த்தும் அஹ், மகத்தான மாதத்திலும் சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு இணைந்திருக்கிறோம். இளைஞர் திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அஞ்சை மறப்பது நன்று. இது என்ற பழமொழி ஊரோடு ஒத்துவார். இங்கே இந்த அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் நாகு. ஓம் நான் உச்சமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உச்சமாக இருக்கிறீங்களா? அப்போ உற்சாகம். ஓகே, நான் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வரேன் என்ற எங்களுக்கு அது பாடசாலையில் இல்லை. அப்போ எனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்தது அப்படி பாடசாலையில் செய்கிறதுக்கு. அதனால நானும் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னென்றால் அண்டர்ஸ்டாண்டிங் நியூஸ். அது மாமா ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் நாங்கள் நியூஸ் பார்க்கணும் என்று. அப்போ அதனால அதை கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு. ரைட். என்ன வாய்க்கல? இல்ல ஸ்டார்ட் அது எனக்கு இன்னும் கதை கஷ்டமா இருக்குது. அவ நான் முயற்சி செய்யறேன் கதைக்க. ஓகே ஓகே. அது எனக்கு இங்க பின்னுக்கு போகும் கிடைச்சது. அதன் மூலமாக நாக்கோட பின்னுக்கு அது மேல தொட முடியாது. எனக்கும் போட்டது முந்தி. அது நாங்கள் இன்றைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நியூஸ் நாங்கள் verstehen என்று பற்றி தான் கதைக்கு போயிருந்தோம். முதலாக செய்திகள் என்ற என்ன செய்திகள் என்றால் இப்போ உதாரணமாக கடைசியாக நடந்த விடயங்களை பற்றி தான் கதைக்கப்படுகிறது. அதில் உதாரணமாக சோஷியலாக சம்மந்தமானது இருக்கும், அது பொலிட்டிக்ஸ் சம்மந்தமாக இருக்கும், அப்படியானதாகும். அது ஆனால் இப்போ எங்களுக்கு பார்க்கறதுக்கு மாதிரியாக நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி இதில் நல்லா நிறைய எங்களுடைய உதாரணமாக நல்ல கோபமாக இருக்கும், நல்ல சோகமாக இருக்கிற செய்திகளும் வர்றதுக்கு தான் செய்திகளை இப்படி பாப்புலர் ஆக்கும். இதே போல நாங்கள் செய்திகள் மூலமாக உதாரணமாக டிக்டாக் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, ரேடியோ மூலமாக, டிவி மூலமாக, வித்தியாசமான வகைகள் மூலமாக அதுவும் இருக்கிறது. இதே போல எங்களுக்கு மாமன் சொன்ன மாதிரி எங்களுக்கு படிப்புக்கும் செய்திகள் முக்கியம். இத்துடன் அப்படி எங்களுக்கும் சுகமாக இருக்கும் உதாரணமாக தலைப்புகள் பற்றி கதைக்கிறதுக்கு. தொடர்ந்து இப்ப இங்கே பார்த்த மாதிரி இப்போ உதாரணமாக ரேடியோவில் நீங்கள் கூடுதலாக லோக்கலான செய்திகள் தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய ரீஜனல் செய்திகளுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனலான செய்திகள், அது இந்த நாடுகளில் அல்ல மற்ற பக்கத்து நாடுகளை பற்றி நடக்கிறதையும் வரும். உதாரணமாக ஆனால் பிபிசி அப்படியான மற்ற நியூஸ் சம்பந்தமானது உதாரணமாக உடனே இன்டர்நேஷனலாகத்தான் அவை சொல்லுவார்கள். அப்படி வித்தியாசமான டைப்ஸ் இருக்கிறது. இங்கே பார்த்து இருக்கிறீங்க மாதிரி இது வெப்சைட்ஸ் மூலமாக, டிவி மூலமாகவும், நியூஸ் பேப்பர் மூலமாகவும் உங்களுக்கு அது டெலிவர்ட் ஆகலாம். இப்போ நான் இப்போ இன்றைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன். இப்போ 5 கிபி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு பதில் கொடுக்கணும் ஒன்றொன்றாக. அதுதான் இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சி. அது என்னோட வேவரியார் என்று சொல்லலாம். ஓகே, முதலாம் கேள்வி என்னென்றால் நீங்கள் இப்போ என்ன நிகழ்ச்சியை கூடுதலாக ஃபாலோ பண்ணுவீங்க? அது உதாரணமாக உங்களின் நாட்டு சம்பந்தமான செய்திகள், பொலிட்டிக்கல் செய்தியா, அப்படி எப்படியான செய்தியை நீங்க ஃபாலோ பண்றீங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இட்ஸ் ஃபைன், நீங்க சொல்லலாம். நான் வந்து கூடுதலாக பொலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு உதாரணம் தருவீங்களா? இப்போதான் நம்ம ஜெர்மன் அரசாங்கம் பற்றிய செய்திகள் இங்க வந்து இனவாதம் முக்கியமான ஒரு தலைப்பு. அதனால அதை பற்றி நான் கொடுத்துடுவேன். மற்றது இப்ப இளையவர்களை சம்பந்தப்பட்ட, அதாவது சோசியல் மீடியா அந்த வளர்ச்சி, இப்ப ஆஸ்திரேலியால எல்லாம் 16 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் சோசியல் மீடியா பாவிக்கலாம் என்ற செய்திகள் எல்லாம் வந்தது. அப்படியான செய்திகள் நான் கூட ஃபாலோ பண்ணுவேன். தனிக்கா உபயோக சொல்ல அவ்வளோ பாக்குறது இல்ல.
சீரியல். ஆனால் செய்தி பார்த்தால் நான் வந்து அந்த கொரியன் ஜாமா அப்படியான செய்தியில் பார்ப்பேன். அல்லாட்டி அந்த இப்ப யூகேல என்ன நடக்குறது, என்ன டிசீஸ் அப்படியானது, என்ன வரப்போற, என்ன போற அப்படியான செய்திகள். லைக் ஆக்டர்ஸ் அப்படியான சோஷியல் மீடியா செய்திகள் இது. ஓகே. ஆனா இப்போ ட்ராமா நீங்க என்ன மீன் பண்றீங்க? லைக் ட்ராமா லைக் லைக் என்ன நடக்குற செலிபிரிட்டி வேர்ல்ட்ல. ஓகே. ஓகே. அப்படி சொல்லுங்க. ஓகே. விளங்குது. உதாரணம் தருவீங்களா? இப்போதைக்கு இல்லை. Ja, எனக்கு ஒரு பழசான இருக்கு. உதாரணமாக அந்த மிஸ்டர் பீஸ் சவுதி அரேபியாவில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓபன் பண்ணார். ஓபன் பண்ணு. தெரியாதா உங்களுக்கு? ஓகே. பிரவீன், நீங்க என்ன டைப் ஆஃப் நியூஸ் ஃபாலோ பண்றீங்க? crime. என்ன சொன்னீங்க? Crime. கிரைம். ஓகே. அப்போ கிரைம்ல ஒரு கடைசியா ஒரு அது கிரைம் யூகே சம்பந்தம் மட்டுமா அல்லது முழு உலகமா? Rahulatia. UK. ஒரு உதாரணம் தருவீங்களா? Like நேத்தோடு முந்தின லைக் எனக்கு தெரியல லைக் நியூஸ்ல வந்ததா இல்லைன்ட்டு எதாவது எங்கள் அம்மா சொன்னாங்க. லைக் ஒரு லைக் ஒரு கருப்பால் என்னது ஒரு தமிழ் பகுதியின என்னது மர்டர் பண்ணியிருக்காரு. லண்டனா அல்லது எங்க? இன்னொரு ஏரியா சவுத் இங்கே நடந்தது. அவந்திகா, உங்களுக்கு என்ன செய்தியை பார்க்குறீங்களா? நீங்க மியூட். செய்தியா இதுல இருக்கிறதா? நீங்க செய்தியை பார்க்குறீங்களா? பார்க்கிறேன், நியூஸ் பார்க்கிறேன். நீங்க சில நேரம் பார்க்கிறேன். அப்ப என்ன வகையான செய்தியை பார்ப்பீங்க? Welche Art von Nachrichten? எனக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரியல. Okay. ஆனா கடைசியான செய்தி ஒன்று சொல்லுவீங்களா எனக்கு? யோசிக்கல, தெரியல, வந்துட்டேன். ஓகே. யோசிச்ச பிறகு எனக்கு சொல்லுங்க. அப்ப நான் சொல்ல போறேன். ஓகே. இப்ப ஏன் உதாரணமாக செய்தியை பார்க்கறது முக்கியம் சொல்லுவீங்களா? நான் சொல்லலாமா? யா. ஏனென்றால் நாங்க இப்ப கிட்டடியில நடந்த சம்பவங்களை பற்றி அறிஞ்சிருக்கிறது மிகவும் அவசியம். எங்கட நல்லதுக்கு மட்டுமில்லை. இப்போதான் நம்ம ஸ்கூல்ல பார்க்கும் போது டீச்சர்மார்கள் அடிக்கடி கேட்பார்கள், இப்ப கிட்டடியில நடந்தது தெரியுமா, இல்லாட்டி டிஸ்கஷன் அப்படியா சூழ்நிலை வரும். அதுல கிட்டடியில நடந்த சம்பவங்களை பற்றி நாங்க விரிவாக சொல்லும் போது ஒரு குட் இம்ப்ரெஷன் அதுல வரும். டீச்சரும் நல்ல ஆச்சரியப்படுவா, எங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. மற்றது எங்களோட பொது அறிவும் அதுல வளரக்கூடும். என்னோட செய்திகள்ல கூடுதலாக இப்ப பொலிட்டிக்ஸ், கிரைம் அண்ட் தவிர கணக்கு ஃபேக்ட்ஸும் சொல்லுவார்கள். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியானது அது எங்களோட ஆராய்ச்சிகள் அப்படி எல்லாருக்கும் நல்ல. அதனால செய்திகள் பாவிக்கிறது மிகவும் அவசியம். முக்கியமான விடயமாகும். அவந்திக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, நான் நீதிமேக்க சொன்னதான் அந்த எல்லா நாங்க நியூஸ் பார்த்தா நாங்க நிறைய அறியலாம் உலகத்துல என்ன நடக்குதுன்னு. வேற யாரும் சொல்ல போறீங்களா? பிரவீன். லைக் இது நீங்க நியூஸ் எப்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் லைக் அந்த நியூஸ்குள்ள வேற ஒரு நியூஸ் லைக் மேபி ஒரு லிங்க் வரும்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா நீங்க போலீஸ்க்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சில கிளூகள் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சா. நீங்க இப்ப உங்களோட செய்திகள் எப்படி மூலமா பார்ப்பீங்க? அதோட கேட்கிறேன். தரணிகா? BBC. ஓகே. பிரவீன்?
யூடியூப்லேயும் ஒரு பிபிசி நியூஸில் பார்ப்பேன். அவந்திகா? நான் வந்து 20 Blick அதுல சில நேரம் பார்க்கிறேன். Okay. Und Solothurner Zeitung உண்டு. Okay. Ninjaka? Nein, Tagesschau. Okay. Anna, und Praveen? TikTok. TikTok, okay. அது நீங்க TikTok மூலமாக செய்திகள் உங்களுக்கு வரும். தரக்க நீங்க எப்படி உங்க செய்தி பார்க்குறீங்க? ஃபோன், டிவி? குலையா லேப்டாப் அல்ல ஃபோன். ஓகே. அவந்திகா? நான் ஃபோனும் ஐபேட்லயும். ஜினியாக்கா? ஃபோன்ல. சோஷியல் மீடியாவா? இல்ல. Also Tagesschau, Social Media meine ich. இல்ல ஆப்ல. இல்ல die Website. Okay. Ja, also இப்ப நான் சேர்த்து சொன்னா எங்களுக்கு உண்மையா செய்திகள் முக்கியம் என்னது அது இப்ப எங்களுக்கு கரண்டாக நடக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தலைமைத்துடன் இப்ப கரண்ட்லியாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும். உதாரணமாக சொன்ன மாதிரி அது நான் ஒரு செய்தியை சொல்றேன். உதாரணமாக அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா ஆஸ்திரியா, also Österreich இப்ப EU-வில் இருந்து வெளியே போட்டாமாம். இந்த அது EU-வில் இருக்கிறது ஒரு நல்ல விடயம் இல்லைன்னு இத்தனை USA-வோட நல்லா இருக்கிறதுக்காக ஆஸ்திரியா EU-இருந்து வெளியே வரட்டமாம். இத்தனை இப்படி மூலமாக நீங்களும் உங்களோட ஒரு ஒப்பீனியனும் இதை பற்றி கொண்டு வரலாம். அது எப்படி அதை நீங்க பார்க்குறீங்க, இந்த செய்தி நல்லதா ஒரு கெட்ட விடயம் அப்படி என்று இத்தனை நீங்க அப்போ உங்களுடைய நண்பர்களோடு உதாரணமாக அதை பற்றி கலைக்கலாம். இதே போல நீங்க என்ன அதுல கவனிக்கணும் என்றால் இப்போ உதாரணமாக அது உண்மையா சரியான இன்ஃபர்மேஷன், அது ஃபேக் நியூஸ் இல்லையா என்று. ஃபேக் நியூஸ் என்றால் உதாரணமாக டிக்டாக்ல தெரியலாம். ஆனா நீங்க உதாரணமாக சோஷியல் மீடியாவில் உங்களோட செய்திகள் அறியறீங்கன்னா இப்ப நீங்க பார்க்கணும் அது ஃபேக் நியூஸ் இல்லைன்னு. உதாரணமாக ஃபேக் நியூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் உதாரணமாக அதுக்கு அந்த நீல ஹாக், also அந்த நீல blaue Haken எப்படி Englisch சொல்றது? அந்த blue sign, அந்த verified account. verification. Ja, அந்த verification account இருந்தா அப்ப அது உங்களுக்கு நிச்சயமா ஷோரா இருக்கலாம். அப்ப அது ஒரு சரியான குட் நியூஸ் உண்டு. அல்லது உதாரணமாக நீங்க ஒரு மிக ஒரு அது உண்மையா பிடிச்சி கதைக்கிற மாதிரி, also நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது கமெண்ட் செய்யணும். Ja, அதான். Okay. நன்றி கேட்டதுக்கு. ராகுல், கேள்விகள் இருக்குதா? ராகுல், ஓ ஸ்கூல் பிரசன்டேஷனா செஞ்சிட்டீங்களா? Ja, nein, also ஸ்கூலில் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஆனா எனக்கு அப்ப அந்த ஸ்கூல் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு அடுத்த வாரம் விடுமுறை. ஆனா சும்மா இப்ப ஸ்கூல் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி நான் அப்போ அதை செய்தேன். ஒரு நல்ல வழிவா இருக்கும். இன்னைக்கு வெல்வதியார் மாதிரி செய்யலையோ? ஆனா நான் அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ள கொண்டு வந்தேன். கொண்டு வரலாம், 10 கேள்வி எடுத்து செய்யலாம் எவ்வளவு மாதிரி. அதான் அந்த ப்ரெசன்டேஷன் கேள்வியை வெல்வதியாருக்குள்ள என்ன சமாளிக்கிறீங்க? சரி, நீங்க பிரச்சனை இல்லை. தரணிக்கா, நீங்க டிராமா சம்பந்தமா பேசுறதுன்னா எல்லார்ட்டையும் சேர்த்து கேட்கிறேன். யூரோப்ல வந்து கூட வருஷங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீரியல் டிராமா இது. ஐரோப்பால இங்கிலீஷ்ல தான் எனக்கு ஆன்சர் இருக்குது. அதை நீங்க கம்பேர் பண்ணி இப்ப தரணிக்கை என்ன மிஸ் பண்ணீங்க. போன வெனிஸ்டே வந்து முந்தின நாள் 65th பர்த்டே அந்த சீரியலுக்கு. 65 ஒரு கார்ட்டூன் சீரியலா? இல்ல, இட்ஸ் ஃபேமிலி. அது லைக் என்ன ஏஜ் பொறுத்தது? ஃபேமிலி. அது எல்லா ஏஜும் இருக்கலாம். ஆனால் ஓல்ட் ஏஜ் ஆட்கள் நிறைய விரும்பி பார்க்கணும் எல்லாரும். ஆனா பட் இட்ஸ் மிக்ஸ். கேக் மேக்கிங் ஷோ அண்ட் குக்கிங் ஷோ. இல்ல டிராமா, சீரியல் டிராமா. தமிழா? மியூசிக்கல் வேற அந்த மியூசிக்லாம் ஸ்டார்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இட்ஸ் கோரோனேஷன் ஸ்ட்ரீட்.
தெரியாது. சும்மா அடிச்சு பாத்தீங்கன்னா வெனிஸ்டே வந்து 65வது தொடங்கி 65 வருஷம் பிபிசியில டிஸ்னியா? வந்து ஸ்டில் போய்க்கொண்டிருக்கும். கொரோனேஷன் ஸ்ட்ரீட். அரை கேட்டுட்டே இல்ல எனக்கு. நானும் கேட்டது இல்லையா பிரவீன்? கேள்விப்படவில்லை. கேட்டது இல்லையா கொரோனேஷன் Also ஸ்ட்ரீட்? Sesamstraße war. கேட்டிருக்கேன் கோனேஷன் ஸ்ட்ரீட். Sesamstraße. யாராவது என்னது? கேட்டிருக்கேன். Ah, அது பழைய சீரியல் இப்பவும் போயிட்டு இருக்குது. Sesamstraße எனக்கு தெரியும். எது? Wait, danke, Charakter. கொரோனேஷன் ஸ்ட்ரீட் STRAT. Ja, Sesamstraße, glaube ich. Oha. நீங்க என்ன deutsch சொல்றீங்க? In der Deutschen hat er gesagt, ich war da. இல்ல தெரியுது இல்ல? Sesamstraße இல்ல. கொரோனேஷன் ஸ்ட்ரீட் சீரியல் டிராமா அடிங்க. Ja, German version இருக்கு அதனால. Ja, ஆனா அதுக்கு ஜெர்மன் வந்து பேர் Lindenstraße. நீங்க பக்கத்துல பிபிசி இடம் போடுங்க. Coronation Street இல்லனா. ஏன் தரணிக்கா நீங்க டிராமா பாக்குறேன்னா இந்த வீக் இது ஒரு பெரிய நியூஸ். என்ன 65 வருஷமா ஒரு சீரியல் ஓடிக்கொண்டிருக்கேன்னா இட்ஸ் a பிக் நியூஸ். என்ன டிராமா வேர்ல்ட்ல என்ன ஒரு கேள்வி நாகோல் உங்களோட இல்லனா உடனே. Ja, Sesamstraße இது. Aber எனக்கு தெரியாது. இது நான் காட்டினதானே. ரெண்டு ஜெர்மன் அங்களுக்கு பாக்குறீங்க லண்டன் அக்கள் இன்னும் சர்ச் பண்ணவே இல்லையா நீங்க? அது நினைக்கிறேன் லண்டன்ல தான் ஃபேமஸ். லண்டன் தான் இங்கிலீஷ் தான் அது. Ja, aber UK தான் ஃபேமஸ் இருக்கு. நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு வராது. பிரச்சனை இல்லை. யூரோப்ல அதிக கூடின சீரியல் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஜெர்மன்ல இருந்தா சொல்லுங்க. Also எனக்கு விளங்கியிருக்கு Sesamstraße. Sesamstraße நல்ல பாப்புலரானது பிள்ளைகளுக்கு. தரணிக்கா எடுத்திருக்க வேண்டிய டாபிக்ல இன்னும் ஒரு நியூஸ் இருக்குது. உலகத்திலேயே முதல் முறையா ஒரு நாடு முழுவதும் அண்டர்ஏஜ் பிள்ளைகள் ஆன்லைன் பாவிக்கிறதுக்கு பேண்ட் வந்துச்சு. இந்த வீக் தான். நான் எனக்கு தெரியும். சில ஓகே பாருங்க மட்டாக்க கேட்போம். நான் இப்ப சொன்னேன். சொன்னீங்களா? நான் நியூஸ்லயே அல்லது முதல்ல தரணிக்காடையிலே நிகழ்ச்சியில சொன்னேன். என்ன பேர்? ஆஸ்திரேலியா. தரணிக்கா என்ன அவந்திகா எல்லாம் பார்க்கல. அது சோசியல் மீடியா யூடியூப் பார்க்க இயலாது, டிக்டாக் பார்க்க இயலாது, ஃபேஸ்புக் பார்க்க இயலாது. அதுதான் அந்த சட்டம். எத்தனை வயசு நீதினி? 16 வயசு. 16 தானே. என்ன இது உலகத்துல முதல் பேண்ட் என்று சொன்னாலும் இத கண்டுபிடிச்ச நாடுகளான ஜப்பான், சைனால ஏற்கனவே அது ஆரம்பத்தில் இருந்து இருக்கு. அந்த கண்ட்ரி அதை எலவ் பண்ணாது, அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணாது. எனவே அதுதான் இங்கேயும் ஃபேக்காக போயிட்டு இப்ப அண்டர் 18 ஸ்மோக் பண்ண இயலாது. ஆனால் ஓவர் 12-13 இயர்ஸ்ல எல்லாம் ஸ்மோக்கிங் வாங்கி பாவிக்கிறேன். அதை மாதிரி இல்லீகலா ஒழிச்சு பாவிக்கத்தான் போயினேன். பட் கண்ட்ரி வைடாக இவ்வளவு ஆதாரங்களுக்கு பிறகு they took ஒரு ஸ்மார்ட் டிசிஷன். ஆனால் டூ லேட் அது. அப்ப இது போன்ற செய்திகள் எங்கள்கிட்ட இருக்க வேணும். என்ன போகும் நீ சொன்ன டீச்சர் இருக்கிறவான்னு சொல்லி நான் முன் கேட்கிறத பற்றி சொல்லியில்லை. நான் எந்த காலத்துல நியூஸ் பாருங்க சொல்றேன். உங்களோட தகவல் துளிகளே நியூஸை பேஸ் பண்ணல. நீங்க தான் துளைக்கு நீங்க தான் எனக்கு சொன்னீங்க டீச்சருக்கு பாருங்க. அப்ப நீங்க சொல்லவே இல்லை. சொன்னேன். எனவே அது நியூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படியோ அதுல அது நான் சொன்ன டிபேட்ஸ் உதவும். அப்படி இல்லை, உங்களோட சப்ஜெக்டே நீங்க நியூஸ் ஆக்குவீங்க. அதுதான் உண்மை. படிக்கல இன்னைக்கு ஒரு ஷோ பார்த்தேன். ஒரு சயின்ஸ் டீச்சர் சினிமா பாட்டுல சயின்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பாடி வச்சிருக்காரு. அதை பாடமாக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வரும். அதை மாதிரி ஒரு ஷோர்ட் கட். நியூஸை பாக்கிக்கல எங்களுக்கு வடிவா தெரியும் என்ன நடக்குது, இந்த மென்டல் ஹெல்த் இந்த பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகுது, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எப்படி வருது என்றது உட்பட சப்ஜெக்ட் ஓரியன்டா கூட நீங்க நியூஸ்ல தேடலாம். நீங்க உங்களுக்கு இப்ப பிபிசில இருக்குது, ஜெர்மனில இருக்கு. பிபிசில ஒரு சைட் எஜுகேஷன் வேற.
அதுக்குள்ள எஜுகேஷன் மேட்டர்ஸ் மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் வைஸா நீங்க தேடி எடுத்து அதில் கொண்டு வந்து செய்யல சரியான ப்ரொடியூஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனிவே வாழ்த்துக்கள் மாமா எனக்கு ஒரு எல்லோரும். கேள்வி இருக்குது. ஓ அந்த கொலோனியல் ஸ்ட்ரீட் அந்த நிகழ்ச்சி ஒரு வீடா? வீட்டு வாழ்க்கை மாதிரி சீரியல் எல்லா பெரியாக்கள் பார்க்குற இந்தியன் சீரியல் எல்லாமே வீடு தானே. அது அமெரிக்கன் வருதா? அது கொரோனேஷன் ஸ்ட்ரீட் யூகேல இருக்குது ஒரு ரோட். அந்த ரோடுல நடக்கிற சம்பவங்கள் தான் அந்த டிராமா. எனக்கா இங்க காட்டுது அது அமெரிக்கா இருந்தது. கேட்கல உங்களோட வார்த்தை. அது அமெரிக்கா இருந்து வருது என்று போட்டு இல்ல அது யூகே ப்ரொடக்ஷன், யூகே ஒரிஜினல். சரி வாழ்த்துக்கள் தொடருங்கள். அப்ப அடுத்த வாரம் இதே உச்சத்துடன் சந்திப்போம். நன்றி வணக்கம். நியூஸ்ல என்னமோ ஒன்று இருக்குது. இந்த 7 மணிக்கு நத்தா பொன்மாலை பொழுது இருக்குது பாமோன் ஜூம்ல. அதுவும் ஒரு நியூஸ் தானே. நாளைக்கு சட்டம் தமிழ் பள்ளியோட 14 வருஷமாக நடக்கிற சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ சேர்ந்து பொன்மாலை பொழுது இருக்குது நாளைக்கு சனிக்கிழமை. அதுவும் ஒரு நியூஸ் தானே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீ யாக்கா ரெடியா?